ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து யூஜிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளை பண்ணலாம், அதேமாதிரி ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஃபிஷரிஸ் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ரொசீஜர்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அட்மிஷனுக்கான உங்களுக்கு ஒரு ப்ரோச்சர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போனாவே எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தமான கோர்சஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸில் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சருக்கான கோர்ஸ் இருக்குது, அதுலேயும் தமிழ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, செரிகல்ச்சருக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு நியூட்ரிஷன் மற்றும் டயட்டிக்ஸுக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 வகையான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னாலஜி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பயோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, எனர்ஜி மற்றும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு இவ்வளோ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதுக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 6 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் இந்த மொத்தமாக 82 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 படித்து பார்த்தீங்கன்னாவே இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதேமாரி காலேஜுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தமான காலேஜஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க காலேஜ், பிடிச்ச காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஒவ்வொரு காலேஜ் படி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த யார் என்ஆர்ஐக்கு எவ்வளோ வந்து போகுது, அந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதில் யாருக்கெல்லாம் போகுன்ற மாதிரி ஒரு டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வைஸாக எவ்வளோ கோட்டா இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆதி பராசக்தி அக்ரிகல்ச்சர்லாம் 117 கோட்டா வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் படி எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்சஸ் படி எந்த காலேஜ் இருக்குது, அதுக்கான அட்ரஸ் என்ன, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் அப்ளை பண்ணீங்க, ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் அப்ளை பண்ணீங்க, இந்த 7 கோர்சஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 12th என்ன படிச்சிருக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த 7 கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணலாம். அதேமாரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் முடிச்சுட்டு வித் எனி ஒன் ஆஃப் த 4th கோர்ஸ் வந்து பார்த்தா பயோ டெக்னாலஜி முடித்தவங்க, மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க, பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் இந்த 3 கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து 4வது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி மற்றும் ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி கேட்டகரி பி இருக்குது பாருங்கள், உங்களுக்கான அந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னீஷியன் அந்த மாதிரி கோர்சஸுக்கும் ஸோ இந்த மாதிரி 12th பாஸ் பண்ணின்றதை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒவ்வொரு கோர்சஸுமே எந்தமான ஃபீஸஸ் இருக்க போது, உங்களுக்கு எந்தமான வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்தமான கோர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணுறவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்எஃப்யூ அட்மிஷன் வவுச்சர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஷரிஸில் எந்தமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் வந்துருங்க.
இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். கிரியேட் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க சைன் அப்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ண சொல்லும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இருக்குது பாருங்கள். அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் மெயில் வந்திருக்கும். கிளிக் here to வெரிஃபை ஆக்டிவ்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா மெயில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் இன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் லாகின் ஆகிடுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை அப்ளிகேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இப்போதைக்கு யூஜி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது 2024-25 பார்த்துட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மேலே இருக்குது பாருங்கள் அப்ளிகேண்ட் டீட்டெயில்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபாதர் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டரு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் மட்டுமா இல்லை ஃபிஷரிஸ் கோர்ஸ் மட்டுமா இல்லை ரெண்டுமே அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா டிசைட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஒன்லி TNAU கோர்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஃபிஷரிஸ்க்கான கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க TNJFUன்னு இருக்குது பாருங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளை பண்ண போகிறேன் ஃபிஷரிஸ்க்கும் அப்ளை பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே தான் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு அப்ளை பண்ணுறவங்க ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் மட்டும் அப்ளை பண்ண பார்க்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th வந்து அகாடமிக் குரூப் எடுத்தீங்கன்னா ஒகேஷனலான்னு கேட்டிருக்காங்க. அகாடமிக்னா அகாடமிக் கொடுத்துருக்கோம். ஒகேஷனல் குரூப்மா அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் குரூப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் 12th எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்க. தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். அந்த 4 சப்ஜெக்ட்டில் இதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருதோ அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. இதில் இல்லாதவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் இருக்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஏவல் பர்சனாக எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏவல் பர்சன் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லாதவங்க நீங்கள் எதையுமே வந்து டிக் பண்ண தவிர ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் NRI கோட்டாவில் இருக்கவங்க NRI செட் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. எதுவுமே இல்லாதவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ண தவிர அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க BCயா MBCயா SCயா STன மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கான கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு கேஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மதர் டங் என்ன அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மதர் டங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தா லாஸ்ட் 3 வருஷம் 10th 11th 12th தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. வேறு ஸ்டேட்டில் படித்தவங்க நோ செட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 12th பாஸ் பண்ணதுக்கான இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ 2024 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலர் டேர்ம், ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட் அட்டம் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா அரியர் வச்சு செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண தேர்ட் அட்டம்ப்ட்ன்றவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12th ரோல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th போர்டு நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அல்லது சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th கிளாஸ்க்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் 12th வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஹேவ் யூ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, ஸோ இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதருக்கான ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாதரோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. உடைய ஃபாதர் இன்கமோட 2.5 lakh உள்ள இருக்கலாம், லெஸ் தேன் 2.5 lakh அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னமான இன்கம்ன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. மதர் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தா சம்பளம் வரனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லைனா நில் இன்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேன் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பர். நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்பனான்னு கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் இருக்கவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. வேறு யூனிவர்சிட்டி வேறு காலேஜ் ஓகேனா நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அந்த ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க, ஸோ எஸ்ஸோ நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க விருப்பம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க விருப்பம்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுடைய 12th எம்இஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசியில் அதுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க ஸ்கூலில் கேட்டாவே உங்களுக்கான 10 டிஜிட்கான எம்இஸ் நம்பரை சொல்லுவாங்க, அதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தா வில்லேஜ் நேம் மற்றும் சிட்டி நேமை கொடுத்துக்கோங்க. ஓகே, அட்ரஸை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பின்கோடை கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு 6th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 6th வந்து எப்போ முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் 6th எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 6th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேமை போட்டு ஐஃபோன் போட்டு எந்த பிளேஸ் உங்கள் ஸ்கூல் இருக்குன்றது அந்த பிளேஸ் நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் நேம் வித்து அந்த பிளேஸையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து 6th கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ப்ரைவேட் ஸ்கூலா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் வந்து ரூரலில் இருக்கா அர்பனான்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புறத்தில் இருந்துச்சா நகர்ப்புறம்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் 6th எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதேமாதிரி தான் 7th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேமை கொடுத்துட்டு அந்த ஸ்கூல் நேமுக்கான பிளேஸை கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கிராமப்புறமாக நகர்ப்புறமாக செட் பண்ணி டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் 6th 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா, அந்த ஸ்கூல் வந்து கிராமப்புறத்தில் இருக்கா நகர்ப்புறமாக எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி
பண்ணினா அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான மார்க் கேட்டிருக்காங்க 12th மார்க்கு. சப்ஜெக்ட் ஒன்று வந்து பார்த்தா தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் 2 அதிகபட்சம் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்கன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் படி 3வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு அந்த 3வது சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி 4வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த 4வது சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதேமாரி 5வது சப்ஜெக்டில் என்னமான சப்ஜெக்ட் அந்த எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. 6வது சப்ஜெக்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க் ஷீட் படி ஆர்டர் வைஸாக உங்களுக்கான சப்ஜெக்டை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மார்க் வந்து மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட் வந்து மார்க் அடிப்பாக ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் என்ட்ரு பண்ணுறது. ஓகே, சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த கட்டமாக இதை நீங்கள் பேஜ் வந்து ஃபில் பண்ண ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிப்பாங்க. இல்லாதவங்க நீங்கள் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நம்ம காலேஜ் கோர்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி கீழே கிட்டத்தட்ட 47க்கும் மேற்பட்ட காலேஜ் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும் எந்தெந்த கோர்சஸ் வேணும்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஃபில் பண்ணலாம்னா ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தா திருவண்ணாமலை இருக்க காலேஜ் வேணும் 6வது இடத்துல இருக்குது பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வேணும் அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணும். அதேமாரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக எந்த காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணும். அதேமாரி தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக எந்த காலேஜ் வேணும் கோர்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக 54 விதமான கோர்சஸ் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸாக நீங்கள் ப்ரிஃபரேஷன்ஸ் வந்து கொடுத்தலாம். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டுக்குள்ளோ அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து வழங்குவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான ஆர்டர் வைஸாக ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணும் மாதிரி ஆர்டர் வைஸாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. ஓகே, எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் ப்ரிஃபரன்ஸ் மற்றும் ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் சிக்னேச்சரை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள். டிசி வந்து 2 பக்கத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கூலில் விரைவில் டிசி கொடுப்பாங்க. டிசி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டிசி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 6 டாக்குமெண்ட்ஸை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறதா தான் இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஐ கன்ஃபார்ம் தேபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் மற்றும் சப்மிட்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அகைன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேமெண்ட் காக்கும். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 300 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி எம்பிசி 600 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் டைப் ஆன்லைன் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெட் பேங்கிங் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது நெட் பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள். அதான் எரர் வந்து காமிக்காது. கீழே போயிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பே நவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான பேமெண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேங்கில் இருக்கீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் சைட் பண்ண மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்லைன் அட்மிஷனுக்கான டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் 9 ப்ராசஸ் தான் நடைபெறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணுறவங்க சேம் அதேமாரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க. எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. ரெண்டுமே அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ரெண்டுமே வந்து ஒரே அப்ளிகேஷனாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.